லட்சியப்பிரியான எம்பெருமான் நிறைய திவ்ய தேசங்களில் சேவதாச்சுருக்கார். அப்படியாக அரியக்குடிங்கிற இந்த ஹரிக்ஷேத்திரத்தில், அபிமானஸ்தலமான இந்த ஹரிக்ஷேத்திரத்தில் எல்லோருக்காகவும் லோகலட்சணத்துக்காக எம்பெருமான் இங்கே எழுந்தல் இருக்கார். பெருமாள் இங்கே பூமியிலேருந்தே கிடைச்சதுனால, சுயம்புவான மூர்த்தியாக இருக்கிறதுனால ரொம்ப சாநித்தியமான பெருமாள். தென்திருப்பதின்னு இங்கே எல்லாரும் கொண்டாடக்கூடிய க்ஷேத்திரம் இது. இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் ஸ்ரீதேவி பூமியோட காட்சியளிக்கிறார். திருப்பதியில் ஏகாந்தமாக யோகமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமாள் இங்கே போகமூர்த்தியாக ஸ்ரீதேவி பூமியோட காட்சியளிக்கிறதுனால எம்பெருமான் அங்கே சேவிக்கிறவங்க மூலமாக கல்யாணங்கள் குழந்தைகளுக்கு சீக்கிரம் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நித்தியமே கல்யாணம் நடக்கக்கூடிய க்ஷேத்திரம் இது. அடிக்கடி கல்யாண உற்சவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். விசேஷமாக இந்த கோயிலோட உற்சவாதிகளை பொறுத்தவரையிலும் சித்திரை மாதத்தில் வருஷப்பிரபணிக்கே உற்சவம் ஆரம்பிச்சிடுறது. வருஷப்பிரபணிக்கு மூலவர் அத்தனை பேருக்கும் திருமஞ்சனம் நடந்து அதுக்கப்புறம் ராத்திரி கருட சேவை நடக்கும். சித்ரா பௌர்ணமிக்கு கருட சேவை, சித்திரை மாதம் 2 கருட சேவை. கருட சேவை சாமானியப்பட்டது இல்லை. இந்த தங்க கருடன், சொர்ண கருடன் இங்கே பிரம்மாண்டமாக இருப்பார். அந்த கருடன் மேலே பெருமாள் ஆவாகனம் பண்ணி பெருமாள் பிரதட்சணம் பண்ணி வருவார். அதுக்கு அடுத்ததாக வைகாசி மாதம் பிரம்மோற்சவம். பிரம்மோற்சவம் 1 நாள் 2 நாள் இல்லை, 15 நாள் பிரம்மோற்சவமாக நடக்கிறது. அதில் 9ஆம் நாள் அன்னைக்கு திருத்தேர் பவனி வருவார் பெருமாள். அத்தனையும் தங்க வாகனம், வெள்ளி வாகனங்களாக சிரேஷ்டமாக நடந்துகிட்டு இருக்கு. 15 நாள் உற்சவத்தில் பங்களா தெப்பம், அலங்கார பங்களா தெப்பம்னு சொல்லுவாள். அதாவது தெப்பம்னா சாதாரணமாக ஒரு சின்னமாக இருக்கும், அப்படி இல்லாமல் ஒரு பங்களா மாதிரியே பண்ணியிருக்கா. ஒவ்வொரு வாகனமும் நேர்த்தியாக இருக்கும். சுத்தக்கூடிய குதிரை, தங்க குதிரை வாகனங்கிறது வாகனம் சுற்றிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி 320 அடிக்கில் சுற்றக்கூடிய ஒரு வாகனமாக தங்க குதிரை வாகனம் இங்கே எழுந்ததுக்கு. இப்படி தங்க வாகன குதிரை வாகனங்கள் நிறையா இருக்குது. விசேஷமான இந்த உற்சவங்களில் நிறையா பேர் வேதபாராயணக்கரெல்லாம் கலந்து அனுபவிக்கிறா. வேதமும் உண்டு, பிரபந்தமும் உண்டு. எல்லாமே இந்த கோயிலில் திவ்யமாக நடந்துட்டுருக்கு. அதுக்கடுத்தது ஆடி சுவாதி. இங்கே அரியக்குடின்னு சொன்னாலே எல்லாருக்கும் மூலகடன் தான் ஞாபகம் வரும். மூலகடன்கிறவர் ஈசானி மூலம் இருக்கக்கூடிய கருடன், எங்கேயுமே இல்லாத ஒரு கருடன் இங்கே அதிசயமாக இருக்கார். அதுக்கு என்ன ஸ்தலபுராணம் அப்படின்னா, அந்த கருடனுக்கான ஒரு புஷ்கரணி தோண்டியிருக்காங்க அந்த காலத்தில். அப்போ தோண்டும் போது சில தோண்ட விடாமல் சில உக்ர தேவதைகள் தடுத்துருந்துருக்கு. அதை என்ன பண்ணலாம்னு யோசித்த போது பெருமாளோட நித்திய சூரியான கருடனையே அங்கே வச்சு அவரையே அதுக்கு பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கா. அவருக்கு சேருதேங்காய் மட்டும்தான் உடைக்கிறது வழக்கமாக இருக்குது. வேறு நித்தியப்படி அர்ச்சனைகள் அவருக்கு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட கருடனுக்கு ஆடி சுவாதி ஜென்ம நட்சத்திரம்ங்கிறதுனால அன்றைக்கி 108 குடம் பால் திருமஞ்சனம், இப்படி 108 குடம் திருமஞ்சனம், தீர்த்த திருமஞ்சனம் இப்படி நடக்கும். ஆடி சுவாதியிலேருந்து மாதம் ஒவ்வொரு சுவாதிக்குமே அந்த மூலகண்டனுக்கு திருமஞ்சனம் பண்ணுறது உண்டு. அதற்கு சேருதேங்காய் தான் பிரார்த்தனை. யார் என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் 108 தேங்காய் உடைக்கிறேன், 18 தேங்காய் உடைக்கிறேன் வேண்டிப்பா, சக்திக்கு தகுந்த மாதிரி அது அவ்வளவையும் அந்த மூலகடன் நிறைவேற்றி கொடுக்குறார். அரியக்குடினாலே மூலகடன் தான் முதல்ல சொல்லப்படும். அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஆவணி மாதம், புரட்டாசி மாதம் இங்கே லட்சம் பேர் பெருமாளை சேவிக்கிறதுக்காக வருவாள். பெருமாள் அலமேல் வங்க தாயாரோட தனியாக குழுமண்டபத்துக்கு எழுந்திலிருந்து அங்கே அவருக்கு அர்ச்சனைகள் நடந்துட்டுருக்கும். விசேஷ திருவாரணங்கள் உண்டு. அடுத்தது ஐப்பசி மாதம் தீபாவளிக்கு பெருமாளுக்கு மூலவருக்கு திருமஞ்சனம். அதுக்கடுத்து திருக்கார்த்திகை வைபத்தில் சொர்க்கப்பணி கொளுத்தக்கூடிய கார்த்திகை உற்சவம் நடந்துருது. அதுக்கப்புறம் தனுர்மாச பூஜைகள் 30 நாளுமே காத்தில் அதிகாலையில் 30 நாளும் தவறாமல் நடந்துட்டுருக்கு. தை 1ஆம் தேதி அதே மாதிரி மூலவர் திருமஞ்சனம். சித்திரை 1, தை 1, தீபாவளி இதுக்கு பெரும் மூலவர் திருமஞ்சனம் உண்டு. அதோட கிரகண காலங்களில் மூலவர் திருமஞ்சனம் உண்டு. தை 1ஆம் தேதி அது மாதிரி திருமஞ்சனம் நடக்கும். அதுக்கப்புறம் தை மாதம் தை பௌர்ணமிக்கு கருட சேவை உண்டு. பங்குனி மாதம் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் அரியக்குடி நகரத்தார்கள்லாம் சேர்ந்து விசேஷமாக பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் நடத்துவாள். கருடாழ்வாருக்கு அருகில் காரைக்குடி மெய்யப்ப செட்டியார் சிலையும், ஆண்டாள் சன்னதியில் சாத்தப்ப செட்டியார், நாச்சியப்ப செட்டியார் சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன.
கருவறையின் பின்புறம் சங்கு, சக்கரமும் திருமண்ணும் கல்லில் பொறித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்குள்ள பள்ளியறையை யாரும் பார்க்காமல் போக முடியாது. காரணம், பள்ளி சென்று எல்லோருடைய கண்களிலும் படும் வண்ணம் சித்திரங்களை கொண்டு அது அமைந்திருக்கிறது. இக்கோயிலில் பெருமாளுக்கு அடுத்து பெரும் பெயருடன் விளங்குபவர் மூலைக்கருடன். கோயில் உள் நுழைந்ததும் நம் வலப்புறம் காணப்பெறும் வழியில் சென்றால் வடகிழக்கு நோக்கி சுவரின் மீது அமைந்துள்ள விமானத்துடன் கூடிய சிறிய சந்நிதியில் இந்த மூலைக்கருடனை தரிசிக்கலாம். நாள்தோறும் இவருக்கு பூஜை உண்டு எனினும் கீழிருந்தபடியேதான் பூஜை செய்யப்பெறுகிறது. இந்த மூலைக்கருடனிடம் தேர்ந்து கொள்வோர் அன்றாடம் நிறைய தேங்காய்கள் உடைக்கின்றனர். வந்தே ஸ்ரீநைனோத்பலசஜனம் சேஷா ஜலாதீஸ்வரம் பிரம்மாத்யச்சுத பாத பத்மயுகலம் லோகைக நேத்ரோத்சவம் வாசிஷ்டை சனகாதி முனிகணைः சம்ஸ்தூயமானாம் சதா பக்தானாம் அகிலார்த்ததாயினமகம் வந்தே ஸ்ரீஹரிம் வெங்கடம். சன்னதிகள்னு பார்க்க போனால் முதல்ல பெருமாள் சன்னதிக்குள்ள ஏகபேரர், திரிபேரர், பஞ்சபேரர் சொல்லலாம். அதாவது ஒரு பெருமாளை வச்சு நம்ம திருவாராதனம் பண்ணலாம், 3 பெருமாளை வச்சு திருவாரணம் பண்ணலாம், 5 பெருமாளை வச்சு திருவாரணம் பண்ணலாம். இங்கே திரிபேர ஆராதனம். அதனால் பெருமாள், நித்தியோசபர், சிரவணபேரர் இவெல்லாம் இருக்கா பெருமாள் சன்னதியில். அதுக்கு அடுத்தது எதிரியே பக்கத்துலேயே வந்தோம்னா இடது பக்கம் பார்த்தோம்னா விஷக்சேன சன்னதி இருக்குது. அங்கே விஷக்சேனர், கருடன், கிருத்தாழ்வார் முழுவதும் எழுந்தல் இருக்கா. அதுக்கப்புறம் பெருமாளுடைய வலது பக்கத்தில் போனால் அலமேல் மங்கை தாயார், பத்மாவதி தாயார்னு சொல்லக்கூடிய திருச்சானூர் கூடிய அதே தாயார் இங்கே அலமேல் மங்கை தாயார் அன்றளர்ந்த தாமரையின் மேல் எழுந்தள்ளக்கூடிய தாயாராக எழுந்தல் இருக்கா. பெருமாளுக்கு இடது பக்கத்தில் உள்ள சன்னதி பார்த்தீங்கன்னா ஆண்டாள் சன்னதி. ஆண்டாளுக்கு ஆடி மாதம் உற்சவம் நடக்கிறது. ஆண்டாளோட உற்சவம் 5 நாள் உற்சவமாக நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கும் விடாமல் யாகசாலையோட ஹோமங்களோட நடந்துட்டு இருக்கு. தேசியன் நிகமாந்த மகாதேசியனுக்காக தனி சன்னதியே பிரம்மாண்டமான ஒரு நிகமாந்த தேசியனுக்குள்ள சன்னதி இருக்குது. அந்த சன்னதியில் நிகமாந்த மகாதேசியன், ராமானுஜர், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார் இவெல்லாம் எழுந்தல் இருக்கு. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ரொம்ப கொண்டாடக்கூடிய சிரேஷ்டமான திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. பக்கத்துலேயே ராமர் சன்னதி. ராமர் மட்டும் இல்லை, ராமரோட தாயார் சீதையும் ஆஞ்சநேயரும் லக்ஷ்மணருமாக எழுந்தல் இருக்கார். எப்படி பட்டாபிஷேகம் சொல்லப்பட்டிருக்கோ அதே தியான அப்படியே இங்கே ராமர் சன்னதி அமைஞ்சிருக்கு. பெருமாளுக்கு நேர் எதிர பிரம்மாண்டமான சன்னதி கருடன் இருக்கார். இப்படிப்பட்ட சன்னதிகளோட ஈசானியத்தில் இருக்கக்கூடிய மூலகடனையும் சேர்ந்து நித்தியப்படி திருவாராதனம், ஷட்கால ஆராதனம் சொல்லுவாள். 6 காலமும் பெருமாளுக்கு திருவாராதனம் நடந்துட்டு இருக்கு. கார்த்தால கோபூஜையில் ஆரம்பிச்சதுன்னா ராத்திரி வரையும் அர்ஜாமத்துக்கு பால் க்ஷீரம் அம்சம் பண்ணுற வரையும் திவ்யமான தெளிகைகளோட பெருமாள் சிரேஷ்டமாக எழுந்தல் இருக்கார். இப்படிப்பட்ட பெருமாளை எல்லாரும் சேவிக்க வேண்டியது. இந்த பெருமாளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பெருமாளை பிரார்த்திச்சிருக்கோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். உங்களுடைய குலதெய்வ கோயிலும் இடம்பெற கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.